இன்னைக்கு இந்தியாவோட growthல என்னோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். இந்தியா grow ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் grow ஆகணும் அப்படின்னா நீங்க ஐடென்டிஃபை பண்ணி பண்ணக்கூடிய செக்டார், இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய செக்டார் கன்சம்ஷன், எனர்ஜி, ஃபார்மா அண்ட் ஐடி. கன்சம்ஷன் ஏன் இன்னைக்கு இந்தியாவோட பாப்புலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 140 கோடி. அதில் 60% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் லெஸ் தென் 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஸோ இந்த கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இன்னைக்கு இ காமர்ஸ் மூலமா கன்சியூம் பண்றாங்க, ஆன்லைன் மூலமா கன்சியூம் பண்றாங்க. நிறைய இடத்துல கன்சம்ஷன் இஸ் மேக்கிங் எ பிக் சேஞ்ச் அண்ட் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ மெகா ட்ரெண்ட். இதை என்னால் கேபிட்டலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இஸ் எனர்ஜி. ஏன் எனர்ஜி அப்படின்னா இன்னைக்கு எவ்ரிபடி இஸ் கன்சர்ன்ட் அபவுட் கார்பன் எமிஷன். கார்பன் எமிஷன் மூலமா பொல்யூஷன் எவ்வளோ ஆகுது. நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ்ல ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் த கண்ட்ரி சைடு, நம்ம கார்பன் எமிஷனை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to get rid of fossil fuels, we have to get rid of thermal energy. ஸோ இப்போ இந்த தெர்மல் எனர்ஜிலேருந்து நான் வெளில வரணும், ஃபாசில் ஃபியூல்லேருந்து வெளில வரணும் அப்படின்னா ஆல்டர்னேட் எனர்ஜி சோர்ஸுக்கு நம்ம போகணும். இன்னைக்கு people have started adapting towards rooftop solar panels for electricity. அதுக்கு கவர்மெண்ட்டும் சப்சிடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனர்ஜி இஸ் அனதர் செக்டார். தேர்ட் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல் செக்டார். ஏன் ஃபார்மசூட்டிக்கல் செக்டார் அப்படின்னா இன்னைக்கு தேர் சம்திங் கால்ட் அ பயோ செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். அமெரிக்கன்ஸ் என்ன நினைக்கிறாங்க, எஸ்பெஷலி ஆஃப்டர் ட்ரம்ப் பீன் எலெக்டட் ஆஸ் எ பிரசிடென்ட், இன்னைக்கு கோவிடுக்கான முழு காரணமுமே சைனா அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. வென் கோவிடுக்கான முழு காரணமே சைனான்னு நான் நினைக்கும் போது அவங்க கிட்டேருந்து என்ன ஏன் நான் ஃபார்மசூட்டிக்கல்ஸை இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த இம்போர்ட்டை நான் கர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி ஒரு 3-4 இயர்ஸ் டவுன் த லைன் என்ன ஆகும் அப்படின்னா சைனாவோட ஃபார்மசூட்டிக்கல் டு எக்ஸ்போர்ட்ஸ் டு தி யூஎஸ் வில் ஸ்டார்ட் கம்மிங் டவுன். ஸோ இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா we are always considered as China +1. ஸோ அவங்களுடைய எக்ஸ்போர்ட்ஸ் குறைஞ்சது அப்படின்னா இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் எஸ்பெஷலி ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ் டு தி யூஎஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஸ்கோப்பு நிறையா இருக்கு. அண்ட் we also know when it comes to IT, India stands as an advantage. இன்னைக்கு நம்ம ஜிடிபியில் almost 56% of the contribution is from the services sector. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், டேட்டா மேனேஜ்மெண்ட் அது எல்லாமே பெரிய லெவலில் க்ரோ ஆச்சு அப்படின்னா இந்தியா வில் பி த கண்ட்ரி டு கெட் தட் ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். ஸோ இந்த செக்டார் எல்லாத்துலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஐ எம் ஷுர் யுவர் க்ரோத் வில் பி மச் பெட்டர் ஓவர் பீரியட் ஆஃப் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ். உங்கள் பர்சனல் ஃபினான்ஸை பெட்டர் ஆக்கணுமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ்.